அன்பான உறவுகளே, உங்களுடைய அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்களுடைய உதச்சிக்கோட்டை விஜயன். பேரன்பானவர்களே, திருக்குவளையிலே பிறந்து திருவள்ளுவருக்கு இவர் சிறை வைத்தவர். பாமரனுடைய பிள்ளைகளையும் பாட்டாளி மக்களையும் பட்டதாரியாக்கி அழகு பார்த்தவர். தாய்மொழியான தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தவர். தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர். தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி மூச்சு உள்ளவரை பல ஆயிரக்கணக்கான புத்தகங்களை படித்துக் கொண்டே இருந்தவர். தான் வாழ்ந்த காலத்திலே இவர் மிகச்சிறந்த தன்னுடைய எழுத்தாற்றலால் பல நூறு புத்தகங்களை இவர் படைத்தவர். தமிழ் திரை உலகினுடைய கலை பிதாமகன் என்று இவரை சொல்ல வேண்டும். ஏனென்றால் இவரை பேச்சாளர் என்று சொல்வதா, எழுத்தாளர் என்று சொல்வதா, கவிஞர் என்று சொல்வதா, இல்லை பாடலாசிரியர் என்று சொல்வதா, இவருக்கு தெரியாத கலையே இல்லை என்று சொல்வதா, இல்லை அதனால்தான் இவருக்கு கலைஞர் என பெயர் வந்ததா, என்னுடைய மனம் என்ன தோன்றுகிறது. பெரும்பாலவர்களே, இவர் வாழ்ந்த காலத்திலே இவர் செய்த சாதனைகள் ஆயிரம் ஆயிரம் ஆயிரம். இவருடைய சிந்தனைகள் என்றென்றும் இளைய தலைமுறையினரையும் எதிர்காலத்தையும் நோக்கியே இருக்கும். ஏனென்று சொன்னால் இவர் சொல்லிவிட்டு செல்பவர் அல்ல, இவருடைய சொல் என்றும் செயலாக இருக்கும். இவர் வாழ்ந்த காலத்திலே என் உயிரினும் மேலான என்ற அந்த ஒற்றை வார்த்தையால் தமிழருடைய மனதை கெட்டி போட்டவர். இன்றும் உள்ளங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, மானே மயிலே, மரகத உயிரே, தேனே தமிழே, திரட்டாத காவியமே என்று இவருடைய வார்த்தைகள் மீண்டும் ஒலிக்காதா என்று மக்கள் ஏங்கி காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னார். இவர் வாழ்ந்த காலத்திலே மக்களுக்காக, மக்களுடைய நலனுக்காக என்றும் ஓடிக்கொண்டே இருந்தவர். தன்னுடைய வாழ்க்கையினுடைய 93 வயதை கடந்த போது கூட இவரை போன்று இந்த உலகத்தில் நினைவாற்றல் உள்ளவர்கள் யாரும் இல்லை என்று மருத்துவர்களே சொல்லக்கூடிய அளவிற்கு மிகச்சிறந்த மாமேதையாக, மிகச்சிறந்த எழுத்தாளராக நினைவாற்றலை கொண்டவர். தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி மூச்சு உள்ளவரை மக்கள் நலனை தன்னுடைய நலமாக, மக்களுடைய பணியே தன்னுடைய பணியாக வாழ்ந்த மாமேதை எங்களுடைய இதயத்தில் என்றென்றும் இளம் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர். இந்த உதச்சிக்கோட்டை என்ற ஊரிலே உதவாது கிடந்த என்ற தமிழை உலகுக்கு எடுத்துச் சென்ற என் உயிரினும் மேலான என்ற பேச்சு போட்டியினுடைய கலை பிதாமகர் எங்களுடைய இதயத்தில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பேரன்புக்குரிய ஐயா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுக்கு 101வது பிறந்த நாளை சொல்லி மகிழ்வது பெருமதிப்புக்குரிய உதச்சிக்கோட்டை விஜயன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளம் பேச்சாளர்.